அகாடமி ஈரோடு. இன்னைக்கு நம்ம ரயில்வே ரீசனிங்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா டைஸ். ஒரு டைஸ்ல இந்த டைஸ் அப்படின்னா என்னன்னா 6 பக்கங்களை கொண்ட கனசதுரம். ஓகேங்களா? இதுல வந்து டாப் போர்ஷன், பாட்டம் போர்ஷன், அது இல்லாம 4 பக்கம் இருக்கு. சரிங்களா? இது டைஸ். இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 6 பக்கம். 6 பக்கம்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 2, 1, 4, 6, 3, 5. ஓகேங்களா? இப்போ இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இந்த டைஸோட பக்கங்களை வச்சு கீழே என்னன்னா மேற்கண்ட பகடையில் உருவாக்க முடிந்த பக்கங்களை கொண்ட பகடை எது? சரிங்களா? இந்த 4 டைஸ்ல இந்த சைட்ஸை வச்சு எந்த இது உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. இதுல ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பக்கத்தை விட்டு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த 2 பக்கங்களும் என்னன்னா எதிரெதிர் பக்கங்களா இருக்கும். அப்பனா 2ஓட ஆப்போசிட் சைடு என்னன்னா 4, அதே மாதிரி 1ஓட ஆப்போசிட் சைடு என்னன்னா 6, அதே மாதிரி 5ஓட ஆப்போசிட் சைடு என்னன்னா 3. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இப்போ இந்த இதுல என்ன எதுனா இந்த டைஸ்ல ஆப்போசிட் சைடு வந்து அடுத்தடுத்த பக்கமா இருக்கக்கூடாது. இப்போ இதுல 3 பாத்தீங்கன்னா 3ஓட ஆப்போசிட் சைடு என்னது 5. ஓகேங்களா? அப்ப இந்த 5 இதுல இல்லை. ஆனா 6ஓட ஆப்போசிட் சைடு என்னதுன்னா 6ஓட ஆப்போசிட் சைடு 1. ஆனா இந்த 2 சைடுமே 1 இருக்கு. அப்ப இந்த டைஸ் வராது. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க. 1 இருக்கா? இந்த 1ஓட ஆப்போசிட் சைடு என்னது 6 இல்ல. ஆனா இந்த 3ஓட ஆப்போசிட் சைடு என்னது 5. அப்போ இதுவும் இருக்கு. 3ம் 5ம் ஒரே டைஸ்ல இருக்கு. அப்போ இதுவும் வராது. எதனாலனா இந்த 2 ஆப்போசிட் சைடா இருக்கிறப்போ இது அடுத்தடுத்த பக்கமா இருக்கு. அப்போ இந்த டைஸும் வராது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. 2ஓட ஆப்போசிட் சைடு என்னது 4. அப்போ 2ஓட ஆப்போசிட் சைடு 4. ஆனா இது 2 அடுத்தடுத்த பக்கமா வந்திருக்கனால இந்த டைஸும் வராது. ஓகேங்களா? இதுல பாருங்க. 1ஓட ஆப்போசிட் சைடு என்னது 6 இந்த டைஸ்ல இல்ல. அடுத்து 3ஓட ஆப்போசிட் சைடு என்னது 5 இந்த ஆப்ஷன்ல இல்ல. 4ஓட ஆப்போசிட் சைடு 2, அதுவும் இந்த ஆப்ஷன்ல கிடையாது. அப்போ இந்த 4th ஆப்ஷன் தான் வந்து என்னன்னா இந்த பகடையை வச்சு உருவாக்கக்கூடிய பகடை. ஓகேங்களா? தேங்க்யூ.